செஞ்சுட்டு இருக்கா. அவகிட்ட போயிட்டு என்ன சொல்ல? சரி நான் தலை பிடிச்சு விடவா, தைலம் தேய்ச்சி விடவா? அதெல்லாம் பண்ணிட்டேன், போகல. இது நெஞ்சு சளி. சரி இப்ப நெஞ்சு சளிக்கு என்ன செய்ய? அதுக்கு கற்பூரத்தை உருக்கி நெஞ்சில, கழுத்துல, நெத்தில எல்லாம் தேய்ச்சோம்னா கேக்கும். அப்போ தேய்க்கிறியா? கொண்டு வரவா? அதுக்கு வீட்டுல கற்பூரம் இல்ல. அப்போ நான் அண்ணிக்கிட்ட சொல்றேன், அவங்க செய்வாங்க. சரி சொல்லி பாரு. அண்ணி என்ன? அண்ணி, அம்மாக்கு நெஞ்சு சளியா இருக்கிறதுனால தொண்டை கட்டி இருக்கு. அதுக்கு கற்பூரத்தை எரிச்சு கொண்டு வர சொன்னாங்க உங்களை. கற்பூரத்தை எரிச்சா? ஆமா அண்ணி, அதை நெஞ்சில வச்சோம்னா போயிடுமா, அம்மா தான் சொல்லுச்சு. எது? கற்பூரத்தை எரிச்சு நெஞ்சில வச்சோம்னா நெஞ்சு சளி போயிடுமா? அட ஆமா அண்ணி, அம்மா தான் சொல்லுச்சுன்றல. ஓ இது வேற இருக்கா? தெரியாம போச்சே. சரி நான் கொண்டு வரேன், நீ போ. சரி அண்ணி. எனக்கு எத்தனை தடவை நெஞ்சு சளி எல்லாம் பிடிச்சிருக்கு, இப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாம போச்சு. கற்பூரத்தை நெஞ்சில வச்சா போயிடுமா? என்ன ஒரு அதிசயம்! நெஞ்சு சுட்டுடுமே. அப்போ எரியாதா? எதுவா இருந்தா நமக்கு என்ன? கேட்டுட்டாங்க, போய் கொடுப்போம். அத்தை இதாங்க அத்தை, நெஞ்சில வைங்க கற்பூரத்தை. அட பாதகத்தி, என்ன போட்டு தள்ளுறதுல இருக்கியா மர்மோளே? இல்லத, நீங்க தான் கேட்டீங்கன்னு லட்சு சொல்லிச்சு. நான் எரிச்சு உருக்கி கொண்டு வான்னு கேட்டேன். அவ சொல்லுவா, அவ ஒரு கிறுக்கி. அவ சொன்னானே நீ எரிச்சு எடுத்துட்டு வந்து நெஞ்சில வச்சேன் வை, நெஞ்சு சுட்டுடும். சாரிடா. போ, அடிக்கிற மலையில உன்கிட்ட கிடந்து சிக்கணும்னு இருக்கு. ஒழுங்கா சொல்லாதது உங்க முக, அவளை சொல்லுங்க. சரி போ. வயிறு வேற பசிக்குது, அவட்ட கேப்போம் என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கான்னு. ஹலோ, என்ன எதுக்கு போட்டிருக்கீங்க? பசிக்குதுடி, ஏதாவது சாப்பாடு செஞ்சிருக்கியா? அடிக்கிற மலைக்கு ஏதாவது சூடா சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு அடிக்கிற மலைக்கு உங்க அம்மாவை கொண்டு புதைச்சிடணும் போல இருக்கு. ஆம்பியா அப்படி சொல்றா? என்னங்க சமைக்கிறதும் நான் தான், சாமா கழுவுறதும் நான் தான், மீன் கழுவுறதும் நான் தான், காய் வெட்டுறதும் நான் தான், அத்தனை நான் தான் செய்வேனா? பட்டாத குறைக்கு கற்பூரத்தை எரிச்சு கேட்டா ஒழுங்கா கேட்கறது கிடையாது. அதுக்கும் என்னதான் திட்டுறது? இப்படியே இருந்தா நான் எங்க போறது? சரி விடு, எங்க அம்மா அப்படிதானே தெரியும்ல. என்ன விடு, மத்ததெல்லாம் தெரியுதுல. சொல்லுங்க, சரியா தவறா? அது எப்படி என்ன சொல்லலாம்? அது எப்படி சொல்லலாம்? என்னடா இது, நமக்கு பசிக்குதுன்னு சொல்லி போனை போட்டா இவ கதைய ஆரம்பிச்சுட்டாலே. ஏதாவது சொல்லி போனை வச்சிடணும். கொஞ்சம் பொருடி, ஒரு போன் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு, நான் பேசுறேன். ஹலோ, பேசுறத கூட முழுசா கேட்க பொறுமை இல்ல இந்த மனுஷனுக்கு. வரட்டும், வீட்டுக்கு சோறே கிடையாது. பாடி வா, எல்லாம் மூ வேலை தானா? சரி சரி விடு, ஏதோ தப்பு நடந்து போச்சு. ஏம்மா, அன்னிக்கிட்ட சூடா வடை போட்டு கேளுமா. அடிக்கிற மலைக்கு ஏதாவது சூடா சாப்பிடணும் போல கேக்குது. ஏண்டி மக்கா, அவளே நான் திட்டி விட்ட கடுப்புல இருக்கா. இப்ப நான் கேட்டா எனக்கு காரி துப்புவா. ப்ளீஸ் 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 மா, கேளுமா ப்ளீஸ். சரி கேக்குறேன். அம்மா அடி மருமவளே, மருமவளே. கேட்கலாமா வேணாமா? என்னத்த? அடிக்கிற மலைக்கு என்னதான் கோல்டா இருந்தாலும் வாய் வாய் நம்ம மாதிரி இருக்க மருமவளே. ஏதாவது சுட்டு கூட வடகிறேன்னு. நாளைக்கு வேற புயல் இருக்கு. நான் இப்ப அத்தனை சமைச்சிட்டு நான் வேற அழுக்கு துணியை போய் துவைக்கணும். என்னால முடியாது. சரி விடுமா, நானே செஞ்சுக்கிறேன். என்னது நீயா? ஏன் அவ செஞ்சா என்ன? நீயும் செய்யாத, செய்யறவளையும் விடாத. அவ அழகா வடை சுட்டு கொண்டு வருவா. ஏதோ பண்ணுங்க. போடி மக்கா, போய் செஞ்சு கொடு. இன்னைக்கு என்னலாம் ஆக போதும். சரி போடு, நான் கொண்டு வரேன். இது தீச்ச வர அடிக்குது. என்னடா புகை இது? கண்டிப்பா இது முக வேலையா தான் இருக்கும், போய் பாத்துக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் நான் தான் செய்யறேன். துணியும் நான் தான் துவைக்கிறேன், சமைக்கவும் நான் தான் செய்யறேன். இதுல வடை வர கேக்குது. வடை மழை நின்ற கேப்ல தான் துணி துவைக்க முடியும். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பெரிய பொண்ணு, அடிக்கிற மலையில நீ வேற துணி துவைக்க வந்திருக்க போல. ஆமாக்கா, இப்பவே துவைச்சிடணும்ல. நாளைக்கு புயல் எல்லாம் வேற இருக்கான். அதான் மழை விட்டதோடவே துவைச்சிடலாம்னு இருக்கேன். ஆனா நிஜமா உன்னை பாராட்டணும் பெரிய பொண்ணு. இந்த காலத்துல மிஷின்லாம் வந்துமே நீ கையால துவைக்கிறல்ல, அங்க இருக்க. ஆனாலும் உன்னால எவ்வளவுதான் முடியும்? இதுக்கு அப்புறையாவது மிஷின்ல போடலாம்ல. எவ்வளவு வெயிட்டான பெட்ஷீட் எல்லாம் கையால உன்னால எப்படி துவைக்க முடியும்? அதையே கேக்குறீங்க. மிஷின் எல்லாம் இருக்கு, அதுல துவைச்சா அழுக்கு போக மாட்டேங்குதான். என் மாமியாருக்கு குறையாவே இருக்கான். ட்ரெஸ் உடுக்கும் போது கையில ட்ரெஸ் போட்டு தேய்ச்சாதான் துவைச்ச மாதிரி இருக்கான். அப்ப அவளை தேய்க்க சொல்ல வேண்டியது தானே? யாரு அவங்களா? ஏன் என்ன ஆச்சு? அதை ஏன்கா கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை. என்னதான் தேய்ச்சாலும் அழுக்கு போகவே மாட்டேங்குது. மக்கா, நல்ல சோப்பு போட்டு தேய். நானும் பிரஷ் போட்டு தேய்க்கிறேன், அப்பதான் அழுக்கு போகும். சரி சரி வா. என்னடி மக்கா, துணியே கிழிஞ்சிருச்சு. அழுக்கு தேய்க்கிறோன்னு ரொம்ப தேய்ச்சிட்டோம் போல, கிழிஞ்சிட்டு. அத்தை, துவைக்கிறேன்னு துணியை கிழிச்சிட்டியலா? அது அவ்வளவு அழகான துணி. அடப்பாவீங்களா, துவைக்கிறேன்னு கிழிச்சு எடுத்துட்டீங்கல. என்னாச்சு? அடப்பாவீங்களா, துவைக்கலன்னு என் ட்ரெஸ் கிழிச்சிட்டீங்களே. ஏமா, உன்னெல்லாம் யாருமா துவைக்க சொன்னா? உனக்கு என் பொண்டாட்டி எவ்வளவு தேவலாம் போல. இனிமே நீயே துவைச்சிருடி. சரி, உங்களால காசுதான் வேஸ்டா போகுது. நீங்க 2 பேரும் வீட்டுல இருக்கிறதும் ஒண்ணு, இல்லாததும் ஒண்ணு. ஐயோ
ஐயோ ஐயோ உன் மாமியாரையும் உன் நாத்தனாரையும் என்னத்தான் சொல்றதுனே தெரியல. சரிடி நான் வரேன், எனக்கும் துணி துவைக்கணும். அப்புறம் பாப்போம். சரிக்கா. அடியே மக்கா புகையா வருது பாரு. அட ஆமாம்மா. அத்தை என்னாச்சு? தெரியல மருமகளே. இப்படி என்னதான் போட்டு அரைக்கிற? உளுந்த வடக்கி உளுந்ததாமா போட்டு அரைச்சேன். ஐயோ முதல்ல ஊற வச்சியா? இல்ல அப்படியே போட்டு அரைச்சேன். ஐயோ சரியா போச்சு போ. அட கூழு கட்ட நாத்தனாரே, உளுந்த வடக்கி உளுந்த ஒரு ஊற வச்சுதான் அரைப்பாங்க. அதுவும் உளுந்த கிரைண்டர்ல தான் அரைப்பாங்க. யாராவது மிக்ஸில அரைப்பாங்களா? அரைச்சா இதுதான் கெதி. போச்சு எல்லாம் நாசம் போச்சு. 2000 ரூபாய் மிக்ஸியா போச்சு. இதுக்கு 2 உளுந்த வடையை வெளியவே வாங்கி சாப்பிட்டு போயிருக்கலாம் போல. என்ன சார் ரெயின் கோட் போட்டு நினைச்சிட்டு போறியா? மழையில நினையணும்னு ஆசை, அதான் நினைச்சிட்டு போறேன். எம்மா மா சரி சாப்பிடும் போதுதான் அதுவும் அந்த மலையில இருந்து பிச்சைக்காரன் தொல்லை தாங்கலையே. மருமகளே என்னத்த அதான் வகை வகை இத்தனை தொட்டுக்க இருக்குல்ல, இதுக்கு அப்புறமும் வேணுமா? ஏன் மருமகளே என்ன ஏசுற? வாசல்ல பிச்சைக்காரன் வந்திருக்கான்னு சொல்ல கூப்பிட்டேன். அவனுக்கு ஒரு வாய் சோறு போடு. சரிக்கா. ஒண்ணு சொல்ல வழி இல்லப்பா. தம் தம் தம். என்னங்க நீங்களா? பின்ன நான் இல்லாம யார் வருவா? யார நினைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வர? இல்லங்க அத்தை சொன்னாங்க பிச்சைக்காரன் வந்திருக்காரு, அதான் பிச்சைக்காரன் நினைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். அடிப்பாவி, உன்னை கெட்டி வகை வகையா ஒரு நாள் கூட இப்படி நிம்மதியா சாப்பிட்டது கிடையாதுடி. எதுக்கு அழுவுறியா? இல்ல, உனக்கு புருஷனா இருந்து ஒரு நாள் கூட இப்படி நிம்மதியா வகை வகையா சாப்பிட்டது கிடையாது. ஆனா ஒரு பிச்சைக்காரனுக்கே இப்படி வகை வகையா கிடைக்கும் போது பிச்சைக்காரனாவே இருந்திருக்கலாம்னு இன்னைக்கு தோணுது. நான் பிச்சைக்காரனாவே இருந்திருந்தா கூட உன் தொல்லையும் எங்க அம்மா தொல்லையும் இல்லாம இன்னைக்கு நான் நிம்மதியா ஒரு வாய் சாப்பிட்டு இருப்பேன். அதை நினைச்சே அழுதேன். தம் தம் தம். இல்லம்மா, இன்னைக்கு ஒரு புலி போல ஆமாடா வாடா வேலையெல்லாம் எப்படி போச்சு? ஏதோ போகுதுமா. அடிக்கிற மழைக்கு சூடா வாய் கேக்குதுமா. ஆமா கேட்டியா, உன் தங்கச்சி உளுந்த வடை போடுறேன்னு போனா, கடைசியில உளுந்த அரைக்கிறேன்னு மிக்ஸியை உடைச்சிட்டா. ஏமா அவளை போய் சொன்ன, இப்ப மிக்சிய வேற பாக்கணுமா? ஆமாடா சட்னி வேற அரைக்கணும். சும்மாவே உன் பொண்டாட்டிக்காரி சாக்கு மேல சாக்கா சொல்லுவா. இதுல மிக்ஸி வேற ரிப்பேர் ஆயிடுச்சா, சொல்லவே வேணாம். போதுமே, உடனே என்ன சொல்லிடணுமே. என் மருமக ரொம்ப தங்கம்னு சொல்லிட்டு இருந்த மருமகளே, அதான் இத்தனை வகை வகையா வச்சிருக்கே, யார் பாப்பா? என்னடா மகனே? இந்தாங்க புடிங்க. எங்கடி போற? நில்லு. என்ன? வாய் நமனமான்னு இருக்கு, சூடா ஒரு ஆம்லெட் போட்டு கொண்டு வாங்க. தட்டுல வகை வகையா இருந்து தொட்டுக்க வேணுமோ அம்மாக்கும் அவனுக்கும்? மருமகளே நான் எங்க கேட்டேன்? அதானே அத்தை எங்க கேட்டானு இப்பதான் ஒருத்தர் கேட்ட மாதிரி இருந்தது, அதுக்குள்ள அடுத்த ஆம்லெட் கேக்குறீங்க. ஐயோ ஐயோ உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. ஒரு முட்டை போட இவ்வளவு நேரமா மருமகளே? இப்படி என்னதான் பண்றாங்க? முட்டை எல்லாம் போட்டுட்டேன், முட்டை ஓட்ட எங்க போடுறதுன்னே தெரியல. வந்து என் தலைமையில போடு. கேக்குறா கேள்வி. இந்த ஐடியாவும் நல்லதா இருக்கு. இதா வரேன். வேணாடி, அம்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்லிச்சு. என்னது? அட போங்க, வந்த வேலை முடிஞ்சுது. கொழுப்ப பாத்தியாடா உன் பொண்டாட்டிக்காரிக்கு? ஒண்ணு இந்த வீட்டுல அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. சொன்னாங்க